ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து சீக்ரெட் ஆப்ரேஷன் எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதுலேருந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஆஸ் யூஷுவல் சொல்கிறதா, இது ஒரு நார்மல் ஃபிக்ஷன். நம்ம யூடியூப்லேயும் சரி வேட்பட்லேயும் சரி நம்ம ஃபிக்ஷன் படிக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோ, ஒரு நாவல் படிக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோ, சேம் லைக் தட். அது மாதிரி தான் நீங்கள் இந்த ஃபிக்ஷன் இந்த ஸ்டோரியை கேட்குறீங்க, அதோடு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுங்க. சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். தென் அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபோட்டோகிராஃபி வந்து நான் ஷியோராக நாளைக்கு போட்டுறேன். ப்ளீஸ் கமெண்டில் ஃபோட்டோகிராஃபி வேணும்னு சொல்லாதீங்க. தப்பு தான், என் மேலே தப்பு இருக்குது. நான் அதை வந்து தப்பு தான். ஓகே, ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்புறம் வேறு எதுவும் கிடையாது. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே ஒயன் தனியாக உட்காந்துட்டே இருக்கா. தேங்க்ஸ் ஸ்டில் இப்போ வரைக்கும் வரலை. கொஞ்ச நேரம் கழிச்சு சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. ரொம்ப நேரமாக வெளியே சார்ல்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பா ஒயனுக்கு. ஒயனை பார்த்த உடனே சார்ல்ஸ்க்கு இப்போ தான் ஹாப்பியாகவே இருக்கும். ஏய் இவ்வளோ நேரம்டி வெளியவே இருக்கேன் தெரியுமா அது அப்படி சொல்லிட்டு அகெயின் ஒயன் உள்ளே போகிறா. சார்ல்ஸ் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு நான் வந்துட்டு பேசணும் எதுவும் பண்ணல, நான் பேசணும்டி. என்ன பேசணும்? நீ சொன்ன மாதிரி தான் நான் கேட்டிருக்கேன்ல. நான் சொன்ன மாதிரி தானே கேட்டிருக்கேன். நான் எல்லாம் சொல்ல ரொம்ப சரி சொன்னால் பயப்படக்கூடாது சரியா? என்ன என்ன போகிற? இருடி பயப்படாதவங்க. இன்னைக்கு 9 o'clock டெரஸ்க்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சரியா? 2 weeks ஆச்சுடி உங்ககிட்ட பேசி. ஆனால் நான் சொன்ன மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன், ஷியோராக நடந்துக்கிட்டேன். தேங்க்ஸ் டி. இதுக்கப்புறம் ஃபைனல் பேசிவிட்டு எல்லாம் அகைன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் யூஎஸ் போயிடலான்னு இருக்கேன். உங்ககிட்ட ஃபைனலாக பேசணும். இல்லை எதுவாக இருந்தாலும் இங்கே பேசு, டெரஸில் வேண்டாம். பயப்படுறியாடி? நான் அது லூசுத்தனமாக ஏதோ பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டெல்லாம். அதுக்கு சாரி சீரியஸ்லி சாரிடி. நான் பேசணும் தான் சொல்கிறேன்ல, போயிடுறேன்னு நம்புடி. நீ வாணியே நம்ப மாட்டியா? சொல்லுடி, நம்ப மாட்டியா? பேபி ஒரு டைம் தானே பேபி, இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட் என் லவ் மட்டும்தான் பேபி சொல்லிட்டு போகணும் உங்ககிட்ட. சொல்கிறது வேறு எதுவும் இல்லை பேபி. நம்பு, ஒரு சான்ஸ். சரி யூஎஸ் போகிறேன்னு அம்மாவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், தயங்கும் சொன்னார். என்ன படிக்க போகிற? அது நான் சொல்கிறேன். சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஒயின் போயிடுறா. சார்ல்ஸும் கொஞ்ச நேரம் ஒயினே பார்த்துட்டு அப்புறம் இப்போ ஒரு மனசில் இதுதான் ஃபைனலாக அவங்க கூட இருக்கிற மூமெண்ட். அப்புறம் எல்லாமே அதுதான் நடக்கும் ஹோப்ஃபுல்லி. அப்படி சொல்லிட்டு சார்ல்ஸ் அங்கேருந்து போயிடுறா. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தேங் வரான். ஸோ தேங் வந்த உடனே உங்களை டைட்டாக ஹேக் பண்ணிட்டு பொண்டாட்டி என்னடி 2 weeks ஆச்சு, காலேஜ் போக மாட்டேன் நான் அவ்வளோ உடம்பு பிடிச்சிட்டு. செகண்ட் இயர்டி நீ 1 year ரொம்ப அழகாக முடிச்சிட்டல. செகண்ட் இயரும் நீ அழகாக முடிக்கணும்ல. நான் எவ்வளோ டைம் சொல்கிறது காலேஜ் போய் ஆகணுன்னு. ஏன்டி கேட்கவே மாட்டுற? சரி எங்கன்னா வெளியே சாப்பிட போகலாமா? வேணாம் தயம், இன்னைக்கு நான் கேட்குறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் காலேஜ் போகிறேன். என்ன சொல்கிற நீ? உண்மையாவா? போய் சொல்லாதடி, அப்புறம் சும்மா வந்துட்டு அழுதுட்டு இருக்கக்கூடாது. உண்மையாக போகிறேன், நம்பு தயம். பொண்டாட்டி என் அழுகுடி நீ. போதும் பொண்டாட்டி காலேஜ்க்கு. ஆமாம், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சந்தோஷமாக இருப்பேன். புரியல? அதுதான் ஏன் இப்போ இல்லை? அதெல்லாம் அப்படி தான். நான் இப்போ தூங்கணும். என்னடி எதோ சொல்கிற, ஒன்றும் புரியலை. தெளிவாக சொன்னா வச்சு புரியும். எதுவும் சொல்ல மாட்டேறா, சும்மாவே. விடு இந்த அளவுக்கு நீ வந்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ரொம்ப ரொம்ப
அப்புறம் பொண்டாட்டி உனக்கு ஒரு ரிங் வாங்கினேன், கை காட்டு. எதுக்க? குட்ரி. என்ன இந்த ரிங் ரொம்ப ஒயிட்டாக இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி இங்கெல்லாம் இவ்வளோ குண்டாக இருக்குமா? இந்த ரிங் வந்து ஸ்பெஷலாக யுஎஸ்லேருந்து வந்தது. இதில் இது என்ன சொல்கிறது, இப்போது ரெக்கார்ட் இருக்குதுன்னு சொன்னால் இவளுக்கு என்ன புரிய போகுது, புரியாது. இதில் வந்து என்னோடய ப்ளட்டும் உன்னோட ப்ளட்டும் இருக்குது இதுக்குள்ளே. உண்மையாவா? அதனால தான் வெயிட்டாக இருக்கா? அப்போது ஒன்றுதோ என்னதோ கலந்து இருக்கா? ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்போ தான் தெளிவாக புரியுதுல்ல உனக்கு. அதனால தான் லைட்டாக வெயிட்டாக இருக்கா? ஆமாம். எப்படி எடுத்த? அது கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம்ல, அப்போ உனக்கே தெரியாமல் எடுத்தது தான். ஆனால் எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் லவ் சைன்டு, என்னடி நீ? இல்லை, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டேல்ல. என்னடி, என்ன பொண்டாட்டி? நான் இன்னும் கோச்சிக்க போகிறேன், என் பொண்டாட்டி சொல்லி என் புச்சு. சரி விடு, நான் சொல்கிறேன் அப்புறம் கொஞ்சம். சரி சொல்லுடி பொண்டாட்டி, அப்புறம் கொஞ்சம். இல்லை, நான் வந்து உனக்கு ஒரு ப்ரெசன்ட் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? டாலர் மாதிரி என்னோடய ஹேர் உன்னோட ஹேர்லாம் அதில் வச்சு. அது நீ சொன்ன என்னடி இது கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு. அப்போ இது அது அது நானே அதெல்லாம் கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு இப்போ நானே இதெல்லாம் அது என்ன தெரியுமாடி, இப்போது ஒரு விஷயம்லாம் மாறும்ல, அது மாதிரி தான், வேறு எதுவும் கிடையாது. சரியா? சரி தயம். என்னடி? இல்லை, இதுக்கப்புறம் நீ என்னை பைத்தியம்லாம் நினைக்க மாட்டேன் இல்லை? அடிச்சிருவேன் சும்மா. பைத்தியம் சொல்லிட்டு தான் நான் எப்படி சொன்னேன் உன்னை? சரி கோவப்படாத. சார்ல்ஸ் வேறு யோஸ் கிளம்புறேன்னு சொல்லியிருக்கா. இன்னும் 2 டேஸில் போயிடுவா. இதுக்கப்புறம் நான் எப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டேன், நீ சொல்கிற மாதிரிலாம் கேட்டு நான் இருந்துக்கிறேன். இங்கே பாருடி, இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி கேட்டு நடக்க. நீ நீ என்னடி என்னோட வேலைக்கரைச்சாடி சொல்லு. என் மேட் தான் நான் சொல்கிற மாதிரிலாம் கேட்டு இருப்பாங்க, இது மாதிரி பண்ணுங்க இதான். நீ என் ஒய்ஃப் டி. உனக்கு புரியுதா இல்லையா தயம்? ஆக்சுவலாக நீ, நான் என்ன சொல்கிறது தெரியல, நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், எனக்கு அது மட்டும் தெரியும். அப்படிலாம் இல்லடி. புஜ்ஜி புஜுக்கு அப்படிலாம் இல்லை. அப்போலாம் ஒரு தடவை நீ இந்த அவங்க கஷ்டப்பட்டதே இல்லடி பொண்டாட்டி. நிறைய டீம் நீ அழுதுருக்க, நான் பார்த்துருக்கேன். எல்லாம் கொஞ்ச நாள் தான், எல்லாமே முடிய போகுது. ஹாப்பி, அதுவே போதும். ரொம்ப ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். நீ பாருடி, சும்மா எதுக்கும் பயந்துட்டுருக்காது. இது வந்தாலும் ஃபேஸ் பண்ண கத்தோ. ஃபஸ்ட்டு நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே எல்லாமே. கரெக்டு தானே பொண்டாட்டி? தயம், நீங்கள் போய் சாப்பிட்டு வந்து தூங்குங்க, டைம் ஆகிடுச்சில்ல. சரி பொண்டாட்டி, இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக வேண்டியது இருக்குது. ஒரு பிஸ்னஸ் கிளைண்ட் தான், அவங்க அந்த கிளைண்ட்டை பார்த்துட்டு பேசிவிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு ஏர்லி மார்னிங் 4 to 5 அப்படி வந்துடுவேன். சரியா? நீ பார்த்து இருந்துப்பல, இல்லை நீயும் என் கூட வரியா? நான் வேணா கூப்பிட்டு போகிறேன். நார்மல் தான், எல்லோரும் வருவாங்க. நீ வேணா வரியா என் கூட? இல்லை தயம், நான் அவனுக்கு வரல, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இருந்துப்பேன். ஷோர் அடி? அதுக்கப்புறம் ஃபோன்லாம் பண்ணி நீ வேணா அம்மா கூட படுத்துக்கோ. இல்லை தயம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐ லவ் யூ டி. என்ன இது கொஞ்சிட்டே இருக்கேன் தயம்? இன்றைக்கி என்னன்னு தெரில, என் பொண்டாட்டி எல்லாத்துக்கும் ரொம்ப பாசிட்டிவ் ஆன்சர் பண்ணிட்டுருக்கா. நான் போகிறேன்னா போவாத கெஞ்சிற பொண்டாட்டியை காணும், நான் தைரியமாக இருந்துக்கிறேன்னு சொல்கிறா. இவ்வளோ பண்ணுறா. நான் ஒரு லவ் யூ கூட சொல்லக்கூடாதா? நீ எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் தயம், இதுக்கப்புறம் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், ஷியோராக சொல்கிறேன். இப்போவும் சொல்கிறேன்டி, நீ என்னை கஷ்டம்லாம் பட்டுனது கிடையாது. அதெல்லாம் சுத்தமாக கிடையாது, ஒரு டைம் கூட இல்லைடி, நம்பு.
சும்மா வாய் தான் சொல்லுது, மனசு எங்கே சொல்லுது உனக்கு? மனசு சொல்லலையா? மனசு சொல்லும் தான் நினைக்கிறேன். எங்கே கை வச்சு பாரு. ஐயோ, திட்டுதே என்ன? திட்டுதே என்ன? ஏய் என்னடா? இல்லை இல்லை, இதுவும் என் தாயாங்க மாதிரி கொஞ்சுது அழகா. அப்படியா? போயிட்டு வரட்டா? பார்த்துங்க, ஓவராக பண்ணக்கூடாது. சரி, பட் ஆனால் கொஞ்சம் லைட்டாக. ஓகே, லைட்டாக ஒரு மாதிரி சோஷியலாக அது ஓகே, பட் ஓவர் வேணாம். சரிங்களாப்பா? சரிடிப்பா, ஓவராக பண்ணலை. மூஞ்சி அப்படி வைக்காத, பண்ணவும் மாட்டேன். சரி போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு ஒயனை அமுச்சு விட்டுருப்பா. ஸோ கொஞ்ச நேரம் ஒயனை அப்படியே தான் உட்காண்ட்ருக்கா. டைம் ஆகும், சீக்கிரம் இப்போ 9 o'clock ஆகும், பேசி முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக 8:55 ஒயின் டேரஸ்க்கு போயிருப்பா. வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கா. இன்ன வரைக்கும் சார்ல்ஸ் வரவே இல்லை. ஸோ இன்னும் சார்ல்ஸ் இதுக்கு வரேன்னு தானே சொன்னான். ஷோ, அப்போ பின்னாடி இருந்து ஒயனோட ஃபேஸை யாரோ கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி மட்டும்தான் ஒயனுக்கு தெரியுது. அப்படியே ஒயன் அப்படியே எங்கே போனா எதுவுமே அவளுக்கு ஞாபகமே இல்லை. அப்படியே மயக்கம் போட்டுறா. ஸோ சார்ல்ஸ் தான் கீழே அவன் தெரிஞ்ச ஆளுங்களாம் வச்சு அவள் கீழே கூப்பிட்டு போயிடுறா. இப்போது சார்ல்ஸ் ஒயனை காரில் வச்சு கூப்பிட்டு போயிட்டுருக்கா. ஸோ சிட்டிலாம் தாண்டி ஒரு வில்லேஜ்குள்ளே போயிட்டுருக்கு கார். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ தான் ஒயனுக்கு கண்ணு முழிக்கிறா. காரில் ஸ்டில் ட்ரைவ் பண்ணிட்டு தான் இருக்கா சார்ல்ஸ். சார்ல்ஸ் எங்கே போகிற சார்ல்ஸ்? நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம் இதுக்கப்புறம். சார்ல்ஸ் வேணாம், அமைதியாருடி. நான் முடியாது, யோசிச்சு பார்த்தேன் கொஞ்சம் கூட. நீ இல்லாமல் முடியல ஒயன், அதுதான் நான் சொல்லுவேன். அமைதியாவா இல்லைன்னு நினச்சிக்கோ. சத்தியமாக சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கவன் அவன் தான். கொன்றதுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. கொன்று போட்டு போயிடுவேண்டி. சார் எங்கே போகிறோம்? அதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும்தான் தனியாக. ஒரு அழகான வீடு, அங்கே நீ நான், சரியா? தயவும் கிட்டே போகணும். இங்கே பாரு பேபி, உன் மேலே உயிரை வச்சுருக்கேன் பேபி. ஏன் பேபி இப்படி பேசிகிட்டு இருக்க? உனக்கு தயங் தானா? எல்லோரும் என்ன தயங் மாதிரி இருக்கான்னு பேபி சொல்லுவாங்க. அப்படி இல்லையா உன் கண்ணுக்கு? நீ அப்படி தான் இருக்க, ஆனால் நீ என் தயங்க இல்லைல்ல. பேபி கொஞ்ச நேரத்தில் வீடு வந்துடும் அப்படி சொல்லிட்டு சார்ல்ஸ் கார் எடுத்து போய் கரெக்டாக வீட்டில் நிறுத்துறா. ஸோ ஒயின் வெளியே எழுந்து வரவே மாட்றா. அண்ணா ப்ளீஸ் என்னை விட்டுறேன். நீ சொல்கிற மாதிரிலாம் கேட்டு நான் ஒழுங்காக தானே இருந்தேன். நீ யூஎஸ் போகிறேன்னு தானே சார்ல்ஸ் சொன்னேன். இப்போதான் உங்கள் அண்ணாக்கிட்ட சந்தோஷமாக சொன்னேன், இதுக்கப்புறம் நம்ம எப்போ சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு. பேபி நீயும் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். புரியலையா? எனக்கு தயம். ஆனால் பேபி என் கோவம் அதுன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் ஓடி அப்படி சொல்லிட்டு சார்ல்ஸ் ஒயனை இழுத்துட்டு போகிறா. ஒயன் ரொம்ப வேணாம் சார்ல்ஸ் பேபி என்ன கீழே வந்துட்டேன். எழுந்து நான் அதுக்கு தான் சொன்னேன், இந்த கோவப்படுத்தி பார்க்காதன்னு. ஏண்டி சும்மா கோவப்படுத்திட்டு இருக்க? உன்னால் என் கூட இருக்க முடியாதா? இங்கே பாரு, கண்டிப்பாக அவன் கெஸ் பண்ணுவான். நான் தான் தூக்குனான்னு அவன் கெஸ் பண்ணுவான். அவன் கெஸ் பண்ணாலும் இந்த இடத்துக்கு வர முடியாது. இந்த இடத்துக்கு அவன் வரான்னு தெரிஞ்சா என் கையில் இருக்க பாரு இந்த பட்டன், இதை கிளிக் பண்ணா இந்த ஹவுஸே காணாமல் போயிடும். அப்படியே டுமால் அவ்வளோதான். ஸோ ஒன்று வாழ்ந்தா ஒன்றா வாழலாம், இல்லையா? அவன் இந்த அளவுக்கு கண்டுபிடிக்க வந்துட்டானா செத்துடலாம் பேபி. என் கூட இருக்கணும் பேபி, அது மட்டும்தான் என்ன கொஞ்சம் பேபி. சார்ல்ஸ்
நீ என்ன லூஸா சார்ல்ஸ்? பைத்தியம் பிடிச்சிருக்குடி உனக்கு என் மேலே. அதான் இப்படி பேசிகிட்டு இருக்க. உனக்கு புரியலையா நான் உங்கள் அண்ணாவை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு? இங்கே பாரு, வயசில் நீ என்னோட பெரிய பொண்ணாக இருக்கலாம். அதுக்காக இருந்தாலும் நான் அண்ணி தானே சார்ல்ஸ். சிங்கமா இல்லை இப்படி பண்ணிகிட்ருக்க. உன் அண்ணாக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவார். உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. என்ன பயிட்டும் நினச்சிட்ருக்காரு. எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை சார்ல்ஸ். இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு சார்ல்ஸ். நான் போகணும். பேபி வேணாம், ஓகேவா? என்ன சார்ல்ஸ் இது செயின்? நீ அடிக்கடி வெளியே ஓடுற. சும்மா காலில் மட்டும்தான் ஒரு லாக். இந்த செயின் வீடு ஃபுல்லாக போகலாம், கேட்டுக்கு தாண்டி போக முடியாது. கார்டன் வரைக்கும் போகும். இந்த செயின் உன் காலில் தான் இருக்கும். அது தாண்டி இழுத்தா போக முடியாது. சார்ஜ் எனக்கு உன் கூட இருக்க பிடிக்கல சார்ஜ். விட்டுறேன் ப்ளீஸ். எனக்கு உன் கூட இருக்க மட்டும்தாண்டி பிடிச்சிரு. ஏன்டி உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல? என்ன பிடிக்கல, யாருக்குமே எனக்கு பிடிக்கல தெரியுமா? இன்னும் அதான் எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே தயங்தான். என் பேபி கூட தயங்தான். ஆனால் என் பேபி ஃபஸ்ட்டு யார்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தது என் பேபி? என்கிட்ட தானே. நான் கூட நினச்சேன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் தயங்க தாண்டி என்கிட்ட ஒரு சோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருதுன்னா போக போக என்னை விட்டு தள்ளி போனடி. நீ மறந்துட்டியா? மறந்துட்டியா பேபி? என் லவ் உனக்கு புரியலல்ல பேபி? ஃபீல் கூட பண்ண மாட்டால? ரொம்ப கெட்டவ மாதிரி தெரியணும்ல பேபி? உனக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்தா கூட. சார்ஜ், யார் சொன்னா உன்னை பிடிக்கலன்னு? எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் சார்ஜ். உனக்கு என்ன தெரியும்டி? உனக்கு என்னடி தெரியும்? தெரியாது. நான் சொல்லட்டா? எங்கள் அப்பா எனக்கு ஃபஸ்ட்டு அவன் தான் பிறந்தான். ரெண்டாவது நான் தான் வந்தேன். அவங்க நினச்சிருப்பாங்க போல் ஃபஸ்ட்டு பையன், ரெண்டாவதும் பையன். நான் அப்படியே பொண்ணாலும் காண்டாயிட்டாங்களா எனக்கு தெரியல. அவனுக்கு எடுக்கிற ஷர்ட் எனக்கும் எடுப்பாங்க, அவனுக்கு எடுக்கிற மாதிரி எனக்கும் எடுப்பாங்க. நான் ஒரு நாள் கூட அவனை விட தனியாக டிஃப்ரெண்ட்டாலாம் என்னை ட்ரீட் பண்ணதே இல்லை தெரியுமா? எல்லாருமே அவன் தான். எங்கள் அப்பா கூப்பிட்டு காட்டுவார், என் பையன் தயங்க, என் பையன். அப்புறம் அதே ஷர்ட் போட்டு நான் கீழே இறங்கி வந்தால், இது என் பொண்ணு சார்ல்ஸ். அப்படியே வேண்டாம் வெறுப்பா சொல்லுவார். சரி, அட்லீஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு வச்சுருக்குன்னா பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு ஃபுல் பாசமாக அவன் மேலே தான். அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஏண்டா, உனக்கு ஒன்று தெரியுமா பேபி? எல்லோரும் சொல்கிறாங்க நீ உன் அண்ணன் மாதிரி. சீச்சி கருமம், அவன் தான் என்ன மாதிரி இருக்கான். அவனா அவனை மாதிரிலாம் இல்லை, மாதிரி இல்லை. அவனை கூப்பிட்டு போவாங்க, என்னையும் கூப்பிட்டு போய் ஆர்கட் பண்ணி விட்டுருவாங்க. அவனுக்கு வாங்கி தர்றதான் எனக்கு வாங்கி தருவாங்க. ஸ்பெஷலாக எதுவும் என்கிட்ட ஸ்கூலில் விட இந்த பொண்ணு பேசாதுடி. பேசாது. பையன் மாதிரி இருக்காங்க, அப்படியே ஒதுங்கி போகுங்க, பேசாதுங்க. இது நான் எதுவும் அதுங்கள பேசாதுங்க. பேசாதுங்க யாருமேடி. எல்லாரும் தயாங் மாதிரி இருக்கு, தயாங் மாதிரி. நான் இப்போண்ணா சார்ல்ஸ்னு இல்லவே இல்லையா? ஃபேமிலியில் தயங் தான். தயங் எங்கே பார்த்தாலும் தயங். ஜிம்மில் தயங், ஸ்போர்ட்ஸில் தயங், வீட்டில் தயங். உனக்கு தெரியுமா பேபி? ஆக்சுவலாக அவன் ஸ்போர்ட்ஸில் என்னை விட கொஞ்சம் வீக்கு தான். ஸ்போர்ட்ஸ் அவ்வளோவா ப்ளேலாம் பண்ண மாட்டான். அப்படி பண்ணாலும் சில்வர் அப்படி தான் வாங்குவான். நான் கோல்டு வாங்குவேன், ஆனால் என்னை யாரும் மதிக்கவே மாட்டாங்க தெரியுமா? அவன் சில்வர் வாங்கினதுக்கு அப்படி குதிப்பாங்க. அப்படி என்ன பட் சார்ஜ், நான் காலேஜில் பார்த்துருக்கேன் நீ உன் மேலே ரொம்ப பைத்தியமாக நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உன் மேலாம் வரல, உன் மேலே தான் லவ் வந்துச்சு.
இதெல்லாம் தாண்டி என் மேலே அப்பத்துலேருந்தே அவ்வளோ பாசம் கொடுத்த ஒரு பர்சன் தான் சைனீஸ் தான். எனக்கு அவன் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. அதை தாண்டி எனக்கு அவன் மேலே லவ்லாம் கிடையாது. எனக்கு அவன் மேலே தான் லவ் இருக்குது. அவ்வளோதான் பேபி, எல்லாம் சொல்லிட்டேன். என்கிட்ட இரு, அது போதும்டி. வேறு எதுவுமே வேணாம், எதுவும் வேணாம். என் கூட மட்டும் என்ன எதுவுமே பண்ண மாட்டேன். நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரேன். நான் உன்னை அழகாக பார்த்துக்கிறேன். 2 பேரும் கார்டனில் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல பிளான்ட்லாம் வைக்கிறதுக்கு. நான் நிறைய பிளான்ட் வாங்கியிருக்கேன் பேபி. எல்லாரும் நாளைக்கு, எல்லாரும் இல்லைல்ல, நம்ம 2 பேர் நாளைக்கு அதெல்லாம் அழகாக வச்சிடலாம், அரேஞ்ச் பண்ணலாம். நீ நிறைய மெடிசனான பிளான்ஸ்லாம் வேணும்லாம் சொல்லிட்டு இருந்தல, அது எல்லாமே எடுத்து வந்திருக்கேன். நம்பு. இது அப்புறமும் உனக்கு போக தோணுதா? அப்படி சொன்ன பிறகும் பாசம் காட்ட மாட்டியா? சரி, அவன் கூட இருக்கேன். ஆனால் நீ எதுவும் பண்ணக்கூடாது. நீ ஒழுங்காக இருக்க வரைக்கும் நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் பேபி. இது உன் மேலே ப்ராமிஸ் டி. ஐ ட்ரஸ்ட் யூ சார்ல்ஸ். நான் தயாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இது தவிர உனக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியாதுல்ல? சரி, உனக்கு கிரில் ரொம்ப பிடிக்கும்ல, உனக்காக கிரில் பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீம், ஐயோ சூப்பர் மார்க்கெட்டிங், அது ரொம்ப தூரம் இருக்கே பேபி. நானே உனக்கு ஐஸ்கிரீம் பண்ணிட்டா சூப்பராக பண்ணுவேன்டி. ஓகே. என்ன இதை திட்டணுமா இல்லை என்ன அடிக்கணுமா? இல்லை. சரி பேபி, நீ கொண்டா படுத்து ரெஸ்ட் எடு. இதை அவுத்து விட்டுறேன். வேணாம் பேபி, இது லைட் வெயிட் தான், வலிக்காது. போ. காலில் ஒரு மாதிரி பண்ணுது சார், அது பழகிடும் பேபி. போ பேபி. போன்னு சொல்கிறோம்ல, எதுக்கு சும்மா டென்ஷன் பண்ணுறீங்க? போட. போ பேபி, இங்கே வாயேன். என்ன சார், உன் ஃபோர்ஹெட்டில் ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கிறேன்டி. போ பேபி. அப்படி சொல்லிட்டு ஒயனை போய் உக்காந்துட்ருக்கா. ஒயனுக்கு இப்போ என்ன பண்ணணுன்னு கூட தெரியல, அப்படி அழுதுட்ருக்கா. அப்படியே இந்த சைட் டைம் ஏர்லி மார்னிங் வரேன்னு சொல்லிட்டு 3 o'clock வீட்டுக்கு வந்திருப்பான். என்ன தூங்கிட்டு இருக்காளா? லைட் போட வேணாம் அப்படி சொல்லிட்டு தான் அப்படியே லைட் போடாமே வந்து பக்கத்தில் படுக்கலான்னு சொல்லிட்டு ஒயின் பக்கத்தில் அப்படியே படுக்கிறான். பார்த்தா அவனுக்கு அங்கே ஒயின் இருக்க மாதிரி ஃபீலாக இல்லை. டக்குன்னு லைட் ஆன் பண்ணிட்டு எங்கே போனான்? போனாட்டி ரெஸ்ட் ரூம்லையும் இல்லையா? எங்கே போயிருப்பா? லொக்கேஷன் அப்படி சொல்லிட்டு லொக்கேஷன் பார்க்குறான். பட் லொக்கேஷன் வீட்டுக்குள்ளேயே மட்டும் தான் காட்டிகிட்ருக்கு. சைனா எதுக்கு எங்காவது வச்சுட்டு போனால்? ஷோ ரிங் ரெக்கார்ட் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எல்லாம் ஆன் பண்ணி பார்க்குறான். ஆக்சுவலாக அந்த ரிங்லுமே லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ண முடியும், ப்ளஸ் ரெக்கார்டும் கூட. எல்லாமே தயம் கேட்குறான். அவனுக்கு அவ்வளோ வலிக்குது. இங்கே சொன்ன ஒரு விஷயமும் அவனுக்கு ஞாபகம் வருது. தயம் என்னை நம்ப தயம், அவன் என்னை பார்க்குற விதமே சரியில்லை. ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க? அப்போ நீ என்ன நம்ப மாட்டியா? என்னை நம்ப தயம். சரி, நம்ம வேணா அவளை ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல்னா கூப்பிட்டு போகலாம். நீ நம்ப தயம். நான் ஒன்றும் லூஸ் இல்லை நான் அவதான் நான் எதுவுமே அவதான் இப்போ நீ நம்ப ஸோ தயங்கு இப்போ கையில் அப்படியே ஷேக் ஆகுது. எனக்கு என்ன பண்ணோன்னு கூட தெரியல. டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் சைனீஸும் அங்கே வந்துடுறாங்க. டேய் மச்சான், என்னடா ஆச்சு? டே தயம், டே சைனீஸா பாடா அவனை. சார்ல்ஸ் என்னடா? என்ன சொன்னதெல்லாம் உண்மைடா. என்ன மச்சான் சொல்கிற? நம்ம சார்ல்ஸா? சொன்னதெல்லாம் உண்மைடா.
என் குழந்த டெய்லி என்கிட்ட சொல்லுவேன்டா, நான் நம்புறதே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான், அவன் மட்டும்தான். டே மச்சான், நீ பயப்படாத, கூப்பிட்டு வந்துடலாம். எங்கே இருக்குல்ல, லொக்கேஷன் இருக்குல்ல, போகலாம். சரி வேணாடா. என்னடா விளையாடுற பாரு, வா கிளம்புடா. டே மச்சான், அவ நம்ம வரும்னு தெரிஞ்சா இன்னும் அவ்வளோ சேர்ந்து செத்துருவேன்னு அது மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காளாண்டா. டே என்ன கேளு மச்சான், என்னடா பண்ணுறது? அவளை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்டா அங்கேருந்து. அவள் அட்லீஸ்ட் வெளியே வரணும். வெளியே வந்தால் மட்டும்தான் ஏதாச்சும் ட்ரை பண்ணி வயனை காப்பாற்ற முடியும். நான் கஷ்டம்டா. எப்பட்றா? ஃபோன் இரு ஃபோன் போகல மச்சான், கால் போகல. நான் எனக்கே போகல உனக்கு. ஆமாம்ல, கால் போகல. டே என்ன பண்ணணும்னு தெரிலடா. அவள் சொன்னதெல்லாம் கேட்கும் போதோ ஏதோ சார்ல்ஸோட வாழ்க்கையை நான் தான் கெட்ட மாதிரி இருக்கடா. அவன் என்ன நான் வெளில மாதிரி பார்க்குறாடா. நான் எனக்கு சார்ல்ஸ் அவ்வளோ பிடிக்கும். என்னோட இன்னொரு பாதிடா. எப்படி அவளை அண்ணா வயனுக்கு எதுவும் அவளோடது வயனுக்கு எதுவும் வயன் காலெல்லாம் கட்டியிருக்கா போலடா. குழந்தை ரொம்ப பயப்படுது, எனக்கு பயமாக இருக்கு மச்சான். டே இருடா பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை இல்லைடா. ரொம்ப குழந்தைடா, பயப்படுவாடா. கேளுடா, வாய்ஸ் கேளுடா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக லைவாக அங்கே என்ன நடக்குதோ அது அப்படியே இங்கே கேட்குறாங்க. பேபி என்ன பேபி? கிரில் வச்சுருங்க, சாப்பிட மாட்டியா? பேபி கொஞ்சம் எடுத்துக்கோ பேபி. ஐஸ்கிரீம் இன்னும் 5 hours செட் ஆகிடும். ஓகே சாப்பிடு. இல்லை எனக்கு பசிக்கல சார்ல்ஸ், அதான் இவ்வளோ மார்னிங்லேயே இதுக்கு கிரில்லாம் வேண்டாம். ஓகே பாரு, மார்னிங்கே கிரில்னா நீ ஹாப்பியாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். எங்கேயும் கிடைக்காம நீ மார்னிங்கே கிரில் சாப்பிட்ணுன்னு நான் நினைக்கிற ஆள் தான். அதுக்காக தானே நானே செஞ்சேன் பேபி. ஏன் இப்படி பண்ணுறிய? இதுக்கப்புறம் நீயும் நானும் தான் இருக்க போகிறோம். என்கிட்ட கேட்குறதுல என்ன கூச்சம் இருக்கு உனக்கு? இதுக்கப்புறம் உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரிய போகுது, என்னை பற்றி எல்லாமே உனக்கு தெரிய போகுது. நம்ம 2 பேர் மட்டும்தான் வாழ போகிறோம். இதுக்கப்புறம் என்ன பேபி பிரச்சனை உனக்கு? சார்ல்ஸ், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் சார்ல்ஸ். உனக்கு சின்ன வயசுலேருந்து பெருசாக பாசம் தரல, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். உன்னை பொண்ணாக கூட ட்ரீட் பண்ணாமல் தயாவுக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் உனக்கும் பண்ணியிருக்காங்க. அதனால நீ கோவமாக இருக்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் நான் என்ன சார்ஜ் பண்ணேன் பேபி? நீ எதுவும் பண்ணல பேபி. நீ என் லைஃபோட ஹாப்பினஸ், உனக்கு அது புரியலையா? உனக்கு புரியலையா பேபி? சார்ல்ஸ் அண்ணா, என் ஹாப்பினஸ் எனக்கு பேபி. நானும் வந்ததுலேருந்தும் மேலே கை வைக்க வேணான்னு இருக்கேன்டி. சும்மா என்னை கடுப்பேற்றிட்டு இருக்காத, புரியுதா? இங்கே பாரு பேபி, இங்கே பாரு. சரி நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். அதுக்காக தான் நான் சாஃப்டாக பேசிகிட்ருக்கேன். நீ வேற கோவமாக கத்திகிட்டே இருந்தா நான் என்னடி பண்ணுவேன்? இவ்வளோதான் தாங்கிறது, சொல்லு பார்க்கலாம். ஆல்ரெடி எங்கள் அப்பாவோட சொத்து எல்லாம் பாதி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு காசு அப்படி கட்டுப்பாக இருக்குடி. அது இதுன்னு இன்னும் வேறு 1 monthக்கு வெளியே போகாத அளவுக்கு எல்லாமே வாங்கி வச்சிட்டேன். மார்ஜின்னா கூட வெளியே போகாத மாதிரி தான் வாங்கி வச்சுருக்கேன். வெளியே ஏன் வெளியே போகக்கூடாதுன்னு? ஏன்னா ஏன் உஷாராக இருப்பான் அவன், செம்ம கிளவர் தெரியுமா. நான் வெளியே வந்தால் உன்னை காப்பாற்றணும்னு நினைப்பான். இந்த நேரத்துக்கு இந்த அதெல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா உன்னோட செயின் அங்கேயே போட்டு தான் வந்தேன், லொக்கேஷன் அதில் கண்டுபிடிக்கிறான்னு. அதனால் வாய்ப்பில்லை. சரி நீ சாப்பிடா. சார்ல்ஸ் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் சார்ல்ஸ். என்ன பேபி? ஏன்டி இப்படி அடம் பிடிச்சிட்ருக்க? எல்லாம் உனக்கு ரொம்ப கெட்டதாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல பேபி, தெரிஞ்சிட்டு போட்டோம்.
நீ என் கூட இரு, அது போதும். ரொம்ப செல்ஃபிஷ். நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன்டி. என் லைஃப்பில் எல்லோரும் செல்ஃபிஷாக இருந்தாங்க. நான் இந்த ஒரு டைம் இருந்துட்டு போகிறேன். தப்பு இல்லைன்னு தோணுது. நான் தயங்கூட வாய்ஸ் ஆச்சு கேட்கணும். ப்ளீஸ் பாரு, உன் லைஃப்பில் இல்லை. அதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும்தான். புரியுதா? சும்மா கடுப்பேற்றிட்டு இருக்காத. பசிச்சா நீயே தின்னுவடி. சார்ல்ஸ், சார்ல்ஸ் ப்ளீஸ் சார்ல்ஸ். தயம் டே மச்சான், ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கா? அவளை எப்படியாச்சும் வெளியே வர வைக்கணும். நான் எப்படியாச்சும் இந்த சார்ல்ஸை வெளியே போக வைக்கணும். என்ன பண்ணுறது? டே என் பொண்ணுகிட்ட யோசிக்கிறாடா. ஐயோ கடவுளே, நல்ல யோசனை தாங்க. அவளுக்கு பேட்லாம் வாங்கி வச்சுருப்பாளா? வாங்கி வச்சுருந்தானா? கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்பா. நான் பீரியட்ஸ் அப்படியே போய் சரி ஓகே. சார்ல்ஸ், என்ன பேபி, என்னாச்சு? சார்ல்ஸ், அது 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 வந்து சார்ல்ஸ். என்னடி என்னாச்சு? அது சார்ல்ஸ், ரொம்ப வயிறு வலி. என்ன பேபி? சரி நான் போய் டேப்லெட் வச்சுருவேன். என்ன வயிறு வலிக்கெல்லாம் டேப்லெட் வச்சுருக்காளா? அக்கட்ட மாத்திரை போட்டுருணும், இல்லைன்னா நம்ப மாட்டேன். ஒன்றும் இல்லை லைட்டாக பண்ணுங்க. ஓகே. அவ்வளோதான். குட். சார்ல்ஸ், என்னம்மா? அது பீரியட்ஸ் போல சார்ல்ஸ். நாப்கின் ரெஸ்ட் ரூமில் இல்லை, அதான் உங்ககிட்ட. அது அங்கே இல்லடி, நெக்ஸ்ட் வரேன். ஐயோ கடவுளே, இருக்கா? இவங்க தயங்கிட்டு போகணும். தயவங்க என்னை எப்படியாச்சும் காப்பாற்று தயம். மிஸ்ஸு தயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அந்த ரிங்கை கிஸ் பண்ணியிருப்பா. தாங்க அப்படிங்க கண்ணை மூடி அழுதுட்டுருப்பான். ஏதாச்சும் ஒன்று பண்ணு ஒயன். நீ ட்ரை பண்ணாதான் என்ன ஏதாவது மூவ் பண்ண முடியும். ஏதாவது பண்ணுடி, ஏதாவது பண்ணு. நம்ம 2 பேரும் சேர்கிறதுக்கு ஏதாவது பண்ணு. என்ன பேபி? போய் யூஸ் பண்ணிக்கோ. சார்ல்ஸ், அது என்ன பேபி? எனக்கு என்னடி? என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா வயிறு? சரி வா, நான் போயிட்டு ஹாட் வாட்டர் எதாவது எடுத்து வரட்டா? ஹாட் சாக்லேட் எடுத்து வரேன். அது இல்லை சார்ல்ஸ். அப்புறம் வேறு என்ன பேபி? சொன்னால் தானே தெரியும். நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ண மாட்டேன். இது எனக்கு இது நல்ல பிராண்ட் தானே. நான் இதுதான் நீ யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஷோ, இந்த அளவுக்கு நோட் பண்ணி வச்சுருக்காளா? சரி, ஒரு 2 days இதை யூஸ் பண்ணுற மாதிரியே காட்டிட்டு எனக்கு செட் ஆகலை, வேறு பிராண்ட் சொல்லிட்டு நான் அப்புறம் என்ன பண்ணுறது? ஐயோ, என்ன பேபி? சரி, இல்லை இப்போலாம் கொஞ்சம் நல்லா இந்த பிராண்ட் செட் ஆகலை, அதான். ஐயோ பேபி, இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பேபி. போடி, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோ போ. ஓகே சார்ல்ஸ், எடுத்துகிட்டு போ. ஓகே. ஷோ, என்ன பண்ணுறது? ஒரு 2 days எப்படியாச்சும் வைக்கிட்ட நல்ல பொண்ணாக நடந்துக்கிட்டு இவ்வளோ எப்படியாச்சும் வெளியே அனுப்பணும். அப்போ தான் தயம் கண்டுபிடிப்பார். தயம் ப்ளீஸ் தயம், இப்போவாச்சும் உங்கள் தங்கச்சி சந்தேகப்படுங்க. திருப்பி நான் தான் லூஸை எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டேன்னா நினைக்காதீங்க தயம். ப்ளீஸ் தயம். அப்படி சொல்லிட்டு இங்கே வாங்கி அழுதுட்டுருப்பா. ஸோ இதெல்லாம் சொல்லி தான் அழுதுட்டுருப்பா. இதெல்லாமே தயம் கேட்டிருப்பான். அவனுக்கு அவ்வளோ வலிக்கும். நான் ஒரு டைம் கூட அவளை நம்பலடா. நான் நம்பியிருந்தா அவள் இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டா. பயப்படுறாள்டா. குழந்தடா அது குழந்தது. அது என்னடா பண்ணும் அவளை? சார்ல்ஸும் தங்கச்சிடா. எனக்கு சார்ல்ஸும் ரொம்ப பிடிக்கும்டா. டே மச்சான்,
இரு 2 டேஸில் என்னை எப்படியாச்சும் வர வச்சிருவா. நீ அந்த நம்பிக்கையில் மட்டும் இரு. டேய் புரியுதா இல்லையா? நீங்கள் யோசிக்கிறது அங்கே அவள் செய்கிறாடா, அங்கே அவள் யோசிக்கிறது நீ இங்கே நினைக்கிற. நீங்கள் மனசார சொல்லிட்டேரு. எப்படியோ ஒரு கனெக்ஷன் அது அது எனக்கு அதை பற்றிலாம் தெரிலடா. இருக்கும் என்ன மச்சான் சைனீஸா நீ இல்லைடா, உண்மையிலே சார்ல்ஸ் கெட்ட பொண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல பொண்ணு தான். அவளுக்கு என்ன வாங்கிக்கிட்டேருந்து அன்பு வரணும்னு ஆசைப்பட்றா. அது தப்பாக யூஸ் பண்ணுறா. அது மட்டும்தான். மச்சான் அந்த லொக்கேஷனில் ஆல்ரெடி நான் பசங்க அமுச்சிருக்கேன். அப்படி இப்படின்னு லைட்டாக தான் ரவுண்ட் போட்டிருக்கானுங்க. என்ன இது நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக் அவளுக்கு மட்டும் சந்தேகம் வந்துடக்கூடாது. சந்தேகம் வந்தா கண்டிப்பாக அவ்வளோ செத்துருவா. என் பொண்டாட்டி 2 பேரும் எனக்கு உயிரோடு வேணும். 2 பேரும். டே மச்சான் கம்மனிரடா அதெல்லாம் இருக்கும். நல்லா இருக்கும். தயங்குத நேரத்துக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்து என்ன தேடி இருப்பீங்கள. ஷோ இவனை எப்படிரா சொல்கிறது. டே ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம். டே சைனீஸ் அவன் கூட இரு. பார்த்துக்கலாம். டே ஜங்கு நீ பசங்களை விட்டு போ, நான் கூட வந்து பார்த்துக்குறேண்ணே. டே மச்சான் ஏன்டா இப்படி எழுதிட்டுருக்க? தைரியமாக இருக்க வேண்டியதானடா. உள்ளடா 2 பேருமே உள்ள அப்படி சொல்லிட்டு தேங்க் அப்படியே மயக்கமாக வந்திருக்கோம் தேங்க்கு. ஓகேடா இந்த எபிசோட் நான் முடிச்சிடறேன். மீ ஸ்டேசி பஞ்சல்தி. பாய்.